2026 டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது. எதனால சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் புதிய ஆட்சி மலர போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் எல்லாருமே திராவிட கட்சிகளாக இருந்துச்சு. அப்போ இப்போ அமையக்கூடிய ஆட்சி ஒரு புது மாதிரியான அரசியலை முன்னெடுத்து வர போகிறாங்க. இதோட தாக்கத்தின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, புதிய புதிய திட்டங்களை பற்றி நமக்கு யூனிட் 9ல் பார்த்தா வந்து கேட்டுருந்தாங்க. இந்த ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தா நிறைய விஷயங்கள் மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு பெரிய குழப்பம் பார்த்தா நிலை வருது. மாணவர்கள் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு இவங்க இப்போ தான் வந்து ஒரு புதிய அரசியலை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அதை எடுத்துகிட்டு வரும்போது அவங்க ஆட்சி அமைச்சு நிலை பெறுறதுக்கே ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும். குறைந்தபட்சம் எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்னா அவங்களுக்கே ஒரு 3 மாதம் தேவைப்படும். அப்போ அந்த 3 மாதங்களுக்கு கழித்து தான் என்ன அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னம்னா, ரைட்டு இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, தமிழகத்தில் இது போல் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். அது புரிஞ்சதுக்கப்புறம் தான் இதை மாற்றம் செய்யலாம், இதை மாற்றம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் அவங்க சரி செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் அதாவது ஆனுவல் பிளானரில் கொடுத்த அறிவிக்கையின்படி நமக்கு எக்ஸாம்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா சொன்ன சொல் தவற மாட்டான் கோட்டை சாமின்ற மாதிரி அவங்க ஆனுவல் பிளானர் அதாவது டிஎன்பிஎஸ்சி போர்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தன்னிச்சையான அமைப்பாக வந்து இருக்கும். தன்னிச்சையான அமைப்பாக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அதிக ஏதாவது தலையீடு இருக்குமா அப்படின்னம்னா அந்த கேள்விகள் தரத்தில் மட்டும் பார்த்தோன்னா அந்த கடந்த ஆண்டு தேர்வுகளே நம்ம பார்த்தோம். இந்த திராவிட கொள்கைகள் ரீதியான கேள்விகள் நம்ம நிறைய இடம்பெற்றிருக்கும். அப்போ அதில் தலையீடு இருக்குமா இருக்காதான்றதை நீங்களே புரிஞ்சிக்கலாம். அப்போ இந்த விஷயத்தில் இந்த எக்ஸாமில் நமக்கு எந்த மாதிரி தாக்கங்கள் இருக்கும்? ஏன்னா முதல்ல மாணவர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நேற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே பல மாணவர்கள் தான் ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருந்த பணியிலிருந்து ரெசிக்னேஷன் லெட்டரை போட்டு நான் திருப்பி எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு எத்தனை பேர் வந்துட்டாங்க. முதல்ல அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் 100 வீடு இருக்குது. 100 வீட்டில் 50 வீட்டில் இருக்கிற மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த போட்டித் தேர்வு அப்படின்ற ஒரு போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்வுகளை வெற்றி பெறணும்னா அதுக்கு அடிப்படையாக இருக்க போகிறது சிலபஸ். இந்த சிலபஸில் மாற்றம் வருமா, மாற்றம் வந்தால் எது மாதிரி விஷயத்தெல்லாம் மாற்றுவாங்க அப்படின்றதான் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்குற போல இருக்குது. இப்போ நமக்கு சிலபஸ் சேஞ்சஸ், இந்த சிலபஸோட பரிணாமங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ காலகட்டம் நமக்கு தேர்வாணையம் பார்த்தோன்னா வந்து 1924 தேர்வு வாரியம் உருவாச்சு. பணியாளர்களை முழுக்க எப்படின்னா தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு வச்சு தான் தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி காலம் முதல் இன்னி வரைக்கும் தேர்வு பார்த்தோன்னா வந்து வச்சுட்டே வராங்க. இப்போ இந்த தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் அப்படி எப்படி நடந்து வந்து என்ன மாதிரியான தேர்வு நடந்தாலும் பொது அறிவு பாடத்திட்டத்தில் பெரும்பான்மையான தலைப்புகள் மாறுதா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த பொது அறிவு பாடத்திட்டத்தை எந்த வரைக்கும் நீங்கள் கால வரிசையில் எடுத்து பார்க்கும்போது பெரும்பான்மை தலைப்புகள் வந்து மாறுறதே கிடையாது. அப்படியே மாறினாலும் கடைசியாக 2019 பார்த்தோன்னா வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது கூட ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து பிரித்து யூனிட் 9 ஒரு ரெண்டு பார்ட்டை பிரித்து விட்டுருப்பாங்க. அப்போ இந்த பொது அறிவு பாடத்திட்டத்தில் என்ன தான் சேஞ்சஸ் பண்ணாலுமே அதில் இருக்க உள்ளடக்கக்கூடிய அடிப்படையான தகவல்களை மாற்ற போகிறதில்ல. அப்போ மாற்றம் ஏற்பட்டால் எங்கே தான் மாற்றம் ஏற்பட போகுது? இந்த லிட்ரேச்சர் பார்ட் அப்படின்ற ஒரு பார்ட்டில் தான் நமக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா இதுக்கு சாட்சி எப்படின்னா 2024 நடந்த தேர்வுகளில் லிட்ரேச்சர் பார்ட்டு தான் ரொம்ப கடினமாக கேட்டாங்க. அதுக்கு காரணம் ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2024 நடந்த குரூப் 2 தேர்வில் தமிழ் கேள்விகள் பார்த்தோன்னா வந்து கடினமாகவும் ஆங்கில கேள்விகளை எளிமையாகவும் கேட்டுட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு புரட்சி வெடிச்சிச்சு. அந்த புரட்சியின் அடிப்படையாக தான் கேள்விகள் என்ன ஆச்சு, கடினமாச்சு. இந்த தேர்தலோட முடிவுகள் எப்படி பாதிக்கும் அப்படின்னம்னா இப்போதைக்கு பாதிப்புகள் பார்த்தோன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து குறைவு. சிலபஸ் சேஞ்ச் அப்படின்றத விட இந்த கொஷின் பேட்டர்னோட சேஞ்ச் பார்த்தோன்னா வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எது போலலாம் மாறும் அப்படின்னம்னா நம்முடைய மாணவர்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா செட்டப் நீங்கள் வந்து இந்த தேர்வுகளை பழைய மாதிரியான முறையிலே எங்களுக்கு வைத்து கொடுங்க, புக் பேஸ்லேயே வந்து வைத்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பும் பார்த்தோன்னா இருக்குது. அதே தொடர்ச்சியாக இந்த மாதிரி மாணவர்கள் அவுட் சோர்ஸ் புக்கு, ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இன்னி வரைக்கும் ஜிகே பார்ட்டுக்கு என்ன படிக்கணுன்றது ஓரளவுக்காச்சும் ஐடியா இருக்கும். ஆனால் தமிழ் பாடத்திட்டத்தை இப்போ வரைக்கும் என்ன படிக்கணும்னே தெரியாமல் படிச்சிருக்கீங்க. எல்லாரும் தமிழ் புத்தகத்தை தமிழுக்கு படிக்கிறோம். எதை பேஸ் பண்ணி படிக்கிறோம்? 2025 நடந்த குரு 4 எக்ஸாமை பேஸ்டாக வச்சு நம்ம படிச்சுட்டு வரோம். ஆனால் அதை தாண்டி எத்தனை எக்ஸாம் நடந்திருக்கு? அதை தாண்டி 2026 இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு 13 எக்ஸாம் பார்த்தோன்னா வந்து நடந்திருக்கு. அப்போ அந்த 13 எக்ஸாம்லேயும் தமிழ் தகுதி தேர்வில் கேள்விகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இப்போ கேட்டிருக்க அவுட் சோர்ஸ் புக்கை தாண்டி வெளியில் போய் கேட்குறாங்க.
அப்போ எங்கே தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் சிலபஸில் இருக்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பேஸோட அடிப்படை உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த பேஸோட அடிப்படை நீங்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அது மாதிரி எந்த கேள்விகள் வந்தாலுமே ஈஸியாக அணுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க, சிலபஸ் சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் ஆகலை, சிலபஸுக்கான அடிப்படை வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் தெரியுதா, அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி, ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு தலைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, எங்கெல்லாம் உருவாச்சு, எப்படி இருந்ததான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் இருக்கும். உதாரணத்துக்கு அதுலேருந்து நீங்கள் அதை படித்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் 1000 தடவை சொன்னாலும் இப்போ இந்த கேள்விகளுக்கு கேட்கணும். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அதில் எத்தனை வார்த்தைகள் இருந்தது. இப்போ கேள்விகள் பார்த்தோன்னா இது மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் போய் கேட்குறாங்க. இப்போ எத்தனை பகுதி இருந்துச்சு, எத்தனை விதி இருந்துச்சு, எத்தனை அட்டவணை இருந்துச்சுன்னு தாண்டி இன்றைக்கி கேள்விகள் கொஞ்சம் மாறுதலாக போய் வந்து கேட்க ஆரம்பிட்டாங்க. இதே போல் தான் ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் கேள்விகள் வெளியே கொஞ்சம் பார்த்தோன்னா வந்து அட்வான்ஸாக போகுது. அவங்க அட்வான்ஸாக எத்தனை கேள்விகள் போவாங்கன்னு பார்த்தோன்னா வந்து 10 கேள்வி கேட்க போகிறோன்னா 2 கேள்விகள் தான் வெளியில் போகுது. அப்போ அந்த 8 கேள்விகள் நம்ம படிச்சிட்டோமா, 8 கேள்விகள் எப்படி கேட்டாலும் நம்மளால் போட முடியுமா. 200 கேள்விகளில் குறைந்தபட்சம் 120 130 கேள்விகள் தெரிந்த கேள்விகள் தான் வரப்போகுது. அப்போ அந்த தெரிந்த கேள்விகளை நம்ம சரியாக அட்டன் பண்ணுவோமா. தெரியாத கேள்விகள் 75 கேள்வி இருக்குன்னா அதில் இதுவாக, அதாவது ஏற்கனவே நம்ம படித்த அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இந்த 70 கேள்விகளில் நம்ம 35 கேள்விகளை இதுவா அதுவான்றதை ஒமிஷன் மெத்தடில் சூப்பராக வந்து போட்டுடலாம். அப்போ மீதி இருக்கிற 35 கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அழகாக நீங்கள் வந்து இந்த எலிமினேஷன் மெத்தட் அந்த இடத்துல நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், குறைந்தபட்சம் அதில் 35ல் ஒரு 20 கேள்விக்கு மேலே போடலாம். அப்போ ஆவரேஜாக எடுத்தோன்னா 160 கொஷின் வந்து போட்டலாம். இந்த சூத்திரத்தை பேஸ் பண்ணி தான் கடைசியாக நடந்த தேர்வுகளை நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றாங்க. இந்த 2015-25 நடந்த தமிழ் தேர்வில் 80 கேள்வி போட்ட மாணவர்களும் இருக்காங்க. நல்லா படிச்சுட்டு 50 கேள்வி கூட தாண்ட முடியாத மாணவர்களும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா, அவங்க 80 கேள்வி போட்ட மாணவர்கள் தான் படித்த தலைப்பை தெளிவாக வந்து படித்து எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்சரை கரெக்டாக போட்டான். தெரியாத விஷயத்தை இந்த எலிமினேஷன் மெத்தடை கரெக்டாக யூஸ் பண்ணால் அந்த 50ல் 30 கேள்விகள் அவனுக்கு கை கொடுச்சு, 30லேருந்து 25 கேள்விகள் அவனுக்கு கை கொடுச்சு. இதில் தமிழில் 75 போட்டான், ஜிகேல 80 கேள்வி போட்டான், 150 கேள்விகள் போட்டு செக்யூர் ஆகி ஜாப் எடுத்துட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்லா, சிலபஸ் மாறுது மாறலை அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சிலபஸ் மாறினாலும் மாட பெறனாலும் இன்றைக்கி மாணவர்கள் எல்லாம் ரிட்டர்ன் பேக் வந்துட்டாங்க. இந்த போட்டி களம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டாங்கன்னாங்களே, வெளியில் போன மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. சிலபஸ் மாற்றம் பெறுவதற்கு இந்த 3 எக்ஸாமுக்கு வாய்ப்பு இல்லை. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நினச்சாலுமே அடுத்த வருஷம் கண்டிப்பாக சிலபஸ் மாறும். ஏன் சிலபஸ் மாறப்போகுது அப்படின்னா 2027 to 28 பள்ளி பாட புத்தகம் முழுசாக மாற்றுறாங்க. இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் எங்கே இதுக்கு முன்னாடி ஃப்ரேம் பண்ணாங்க நல்லா பார்த்துக்குங்க. கொஷின்ஸ்லாம் எங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா பள்ளி பாட புத்தகத்தில் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. நமக்கு இந்த பாட புத்தகத்தை தயார் பண்ணும்போது ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புக்கை வந்து ரெடி பண்ணல. அவங்க எதுக்கு தான் இந்த தேர்வுக்கு ரெடியாகக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ண போகிறோன்ற ஒரு வார்த்தையை புத்தகம் தயார் பண்ணப்படுவோ சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம கேள்வி எங்கே இருந்தால் வரப்போகுது, அடுத்த செக்மெண்ட்டில் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் தான் வரப்போகுது. இப்போதைக்கு இந்த குழப்பங்கள்லாம் தவிர்த்து வச்சுட்டு நீங்கள் கரெக்டான வேலை போயிட்டுருக்கீங்க, அந்த வேவை குழப்பம் இல்லாமல் போயிட்டே இருங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் பேஸ் நீங்கள் என்னென்னா முதல்ல எந்த தேர்வுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. குரூப் 4 தேர்வு, குரூப் 2 தேர்வு, எந்த தேர்வு வந்தாலும் 3 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்படி நோட்டிஃபிகேஷன் வரும்போதே உங்களுக்கான சிலபஸ் என்பது என்னன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறாங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னாலும் மேஜரான பார்ட் சிலபஸ் எங்கே தான் சேஞ்ச் ஆகுன்னா நம்மளுடைய லிட்ரேச்சர் பார்ட் தமிழ் பார்ட்டில் தான் சேஞ்சஸ் பண்ணுறதும் அந்த கேள்வியில் கடினமாக மாற்றுறதும் எளிமையாக மாற்றுறதும் இருக்க போகுது. அப்போ சேஞ்ச் ஆகாத பகுதி ஒரு பகுதி எது இருக்குன்னா நம்மளுடைய ஜிகே பார்ட்டில் தான் இருக்க போகுது. அதனால் எல்லாரும் ஜிகே பார்ட்டில் தெளிவாக படித்து முடிச்சிட்டிங்களா, அதை ஒழுங்காக பாருங்கள். 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்னா மேக்ஸில் குறைந்தபட்சம் 22 கேள்விகளுக்கு போட தயாராகுங்க. இந்த சைடு 75 கேள்விகளுக்கு 60 கேள்விகளுக்கு மேலே போட தயாராகுங்க. இந்த 2 செக்மெண்ட்டும் நீங்கள் 82க்கு மேலே நீங்கள் போட தயாராகிட்டீங்கன்னா இந்த பார்ட்டில் எப்படி கேட்டாலும் நீங்கள் குறைந்தபட்சம் 70லேருந்து 75 கேள்விகள் நம்ம போட்டுடலாம். இந்த பார்ட்டில் 82, இந்த பார்ட்டில் 75, 155 கேள்வி 157 கேள்விகளுக்கு மேலே நம்ம போட்டுருவோம். குறைந்தபட்சம் எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பாஸ் ஆகினா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடிப்படையாக என்னென்னா
இன்றைக்கி ஒரு வேலை தேவை, நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் அடுத்த லெவலுக்கு போகலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுட்டு அழகாக படித்த வேலை படிச்சுட்டே இருக்குங்க. சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா, சிலபஸ் மாறுமா அப்படி சொல்லிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருங்க. தேங்க்யூ.